ஒரு சில பேர் சொந்த பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு தர மாட்டேங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நான் பாதுகாப்பு தருகிறேன் ஒருத்தர் கிளம்பி இருக்கார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முதலமைச்சர் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் வேண்டும். ஆதார் கார்டு இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனா சுய உதவிக்குழு உறுப்பினர் அப்படின்னு சொன்னா ஒரு அடையாள அட்டை. இந்த அட்டையில பாத்தீங்கன்னா உங்க படமும் முதலமைச்சர் படமும் தான் அதுல இருக்கும். இந்த அடையாள அட்டை வாங்கினோடனே நீங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட சகோதரி ஆயிடுவீங்க நேரடியா. ஸோ அந்த அடையாள அட்டை எங்க காமிச்சாலும் அதுக்கு மரியாதை உண்டு. வேற யார் படமும் இருக்காது. நீங்க நேரடியா முதலமைச்சர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுய உதவி குழுவை யார் ஆரம்பிச்சாங்க. சுய உதவி குழு, மகளிர் சுய உதவி குழுன்னு யார் ஆரம்பிச்சாங்க? நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த சுய உதவி குழுவை ஆரம்பித்தார்கள். அன்றைக்கே அவர் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று இந்த சுய உதவி குழுவை அவர் அன்றைக்கு ஆரம்பித்தார். அவர் அன்றைக்கு சுய உதவி குழுவை ஆரம்பித்து இன்றைக்கு பல வருடங்கள் கடந்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. பெண்களுக்கென்று அவர் கொடுக்கிற மரியாதை, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் நான் தான் பாதுகாப்பு என்பதை அவர் மார்தட்டி நெஞ்சை நிமிர்த்து எப்போதுமே சொல்லுவது வழக்கமாக வைத்திருக்கிறார். அவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள், நாம் வளர்ந்து விடுவோம் என்று. அவர்கள் நம்மை அழுத்துகிறார்கள், நாம் உடைந்து விடுவோம் என்று. கன்னியாகுமரி மண்ணிலிருந்து டெல்லியின் மாளிகை வரை இந்த செய்தி எதிரொலிக்கட்டும். நம் வேர்வையும் கண்ணீரையும் சிந்தி கட்டியிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல், நாம் அதை பாதுகாப்போம். நம்ம திட்டங்களால் மாற்றிய இந்த தமிழ் உயிர்கள், நாம் அவர்களை காப்போம். நம்ம இதயங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் உணர்வு, நாம் அதை பாதுகாப்போம். இன்று மட்டுமல்ல, என்றென்றும் பாதுகாப்போம். ஆனா பெண்கள் சக்திங்கிறது அவரது பவர்ஃபுல் சக்தி. அப்ப பெண்களுக்குரிய பாதுகாப்பு. ஒரு சில பேர் சொந்த பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நான் பாதுகாப்பு தருகிறேன் ஒருத்தர் கிளம்பி இருக்கார். முதலமைச்சர் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். 4 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சரை பார்த்து பேசும்போது கூட சொன்னேன், அண்ணா தமிழ்நாட்டில் இருக்கிற சுய உதவி குழு உறுப்பினர்கள் தான் நம்மளை ஆட்சியில் அமர்த்தக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்கள். அவங்க தான் நமக்கான ஒரு முதுகெலும்பு அப்படிங்கிறத. திருச்செங்கோடு தொகுதி எடுத்துக்கங்க, 15,000 பேர் இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல,